வணக்கம், நான் உங்கள் ஐஸ்வர்யா. இந்த வீடியோ தொகுப்பில் குவிஸ் 1 அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ற தலைப்பில் இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் 25 கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருந்தேன். அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சருக்கே நான் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கான டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இந்த டீட்டெயில்டு அனாலிசிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச மினிமம் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு கூட நம்மளால் ரைட் ஆன்சர்ஸ் கெஸ் பண்ண முடியும். அந்த ட்ரிக்ஸ்லாம் எப்படி அப்படின்றது தான் இந்த 25 கொஸ்டின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸில் பார்க்கும்போது மெயினாக ஏன்னா அங்கே தான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் என்டையர் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் தப்பு பண்ணியிருப்பாங்க, இயரில் தப்பு பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைனா பிளேஸில் தப்பு பண்ணியிருப்பாங்க, சம்திங் ஏதாச்சும் ஒரு இடத்துல மட்டும் தப்பு இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம ஆன்சர் கெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அங்கே கரெக்ட் ஆன்சர்ஸ் கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரிக்ஸ்லாம் எப்படி அப்படின்றதான் இந்த 25 கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ற தலைப்பில் ஒரு 14 லெசன்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அண்ட் இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்குமே பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சாப்டருக்கான குவிஸ் தான் இது. ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறமாக நம்மளுடைய செகண்ட் பார்ட்டான மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 20 மினிட்ஸ் டியூரேஷன்ஸில் ஒரு 10 to 14 லெசன்ஸில் நம்ம அந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது ப்ரியாம்பிள் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி மெயின் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஆன்சர் கீ அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் 25 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீ மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இதை பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோலையுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆன்சர் கீ மட்டும் அண்ட் எப்படி உங்களுடைய மார்க்ஸ் எவாலுவேட் பண்ணணும், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே இதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாகவே குவிஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் உங்களுக்கு 1 minute டைமர் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ 1 minute ரொம்பவே போதுமான அளவு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின்ஸ் நீங்கள் நிதானமாக ரீட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருந்திருக்கும். அந்த டைமிங்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுங்கள். 25 minutes நீங்கள் ப்ராப்பராக அந்த குவிஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது வரைக்கும் அட்டன் பண்ணாதவங்க மறுபடியும் நீங்கள் அதை அட்டன் பண்ணி பாருங்கள். இல்லை அட்டன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எதுவும் ஆப்டிமமாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 1 week கேப் எடுத்துகிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த குவிஸை எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான விஷயங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 the Indian legislature was made more representative and for the first time bicameral அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 prescribed a federation taking the provinces and the Indian states as unit அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரைட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, போத் 1 and 2 will be the right answer. ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் வரும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 ஓகே, இந்தியன் லெஜிஸ்லேச்சர் வாஸ் மேட் மோர் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பைகேமரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைகேமரலிசம் அப்படின்றது 1935 வந்துச்சா 1919 வந்துச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ கிளியராக ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக அவங்க ஆரம்பித்தது 1919 ஆக்ட்லேருந்தே வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் திங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இங்கே பொறுத்த வரைக்கும் prescribed a federation taking the provinces and the Indian states as unit. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய ஃபீச்சர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 10 to 12 ஃபீச்சர்ஸ் பார்த்துருப்போம். அதில் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருந்தது. அதுதான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸாக்டாக ரைட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி, போத் 1 and 2 will be the right answer. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following are the principal features of the Government of India at 1919? ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஆக்ட் இது, மாடலி மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயார்கி இன் தி எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் தி ப்ராவின்சஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போதும் அது கரெக்டாக தப்பான்றதை அனலைஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது கரெக்டு தான். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெவல்யூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி பை தி சென்டர் டு தி ப்ராவின்சஸ், எக்ஸ்பான்ஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல கிளியராகவே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரியுது. ஏன்னா கம்யூனல் எலக்ட்ரேட் முதல் முறையாக முஸ்லீம்ஸ்க்கு
1909 தான் கொடுத்தாங்க மார்லிமெண்டோ ரிஃபார்ம்ஸில். இங்கே கேட்டது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 மாண்டெகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படின்றது தான் அது. ஸோ அதனால இங்கே பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. உங்களுக்கு 1, 3 and 4 பற்றி எதுவுமே தெரியலனாலும் கூட செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தா, முஸ்லீம்ஸ்க்கு வந்து 1909 ஆக்டில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருந்தா உங்களால் ரைட் ஆன்சர் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு 2 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது எல்லாமே எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி 1, 3, 4 will be the right answer. ஸோ கொஸ்டினுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கக்கூடியதில் 4 ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ தெரியாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் முஸ்லீம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். அது 1909 அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மார்லிமெண்டோ ரிஃபார்ம்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டே அதுதான், கம்யூனல் எலக்ட்ரேட் கொடுக்கறது. ஸோ அதுவும் ஃபஸ்ட் டைம் முஸ்லீம்ஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ யூ கேன் கோ ஃபார் தி ஆப்ஷன் 1, 3 and 4. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச மினிமம் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு எலிமினேஷன் மெத்தடில் கூட நம்மளால் ரைட் ஆன்சர் கெஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பற்றி நாலேஜ் இல்லைனாலும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரியாக தப்பான்னு தெரிஞ்சிருந்தா அதை வச்சு நீங்கள் ரைட் ஆன்சர் கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். First Public Service Commission India was set up in the year 1926 on the recommendation of the Lee Commission on the Superior Civil Service in India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Government of India Act 1935 provided for setting up of Public Service Commission at both the federal and provincial level அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. which of the statement given above is or correct அப்படின்றது. ஃபர்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் 1926 நம்மளுடைய ஃபீச்சர்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் கிளியராகவே. ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி லீ கமிஷன். ஓகேங்களா? யாரோட ரெக்கமெண்டேஷனில் வந்தது அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லீ கமிஷன் அப்படின்றவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஆன் தி சுப்பீரியர் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 provided for setting up of public service commission at both federal and provincial level. 1935 பொறுத்த வரைக்கும் both at center and provincial level இரண்டு இடங்களுமே அவங்க எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபெட்ரல் மட்டும் இல்லாமல் இருந்தது. இப்போ ஃபெட்ரல்லையும் கொண்டு வந்து அண்ட் ப்ராவின்ஷியலையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கம்பேர் பண்ணும்போது போத் ஆர் ரைட். ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி போத் 1 and 2. ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1926 செட் பண்ணியிருக்காங்க. லீ கமிஷன் தான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஃபெட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் இரண்டு இடங்களுமே செட் பண்ணது எந்த இயர் கேட்டாங்கன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலியமாக பண்ணியிருக்காங்க. ஸோ 3 இன்ஃபர்மேஷன்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சம்மந்தமாக. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் provided the setting up of Board of Control in Britain through which the British government could fully control the British East India Company's civil, military and revenue affairs in India. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நம்மளோட ஃபீச்சர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாலாம் கொடுக்கல. நம்ம பிஃபோர் வீடியோஸில் அதுவும் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து மட்டும்தான் கேள்வி கேட்டிருக்கோம். ஸோ அதனால் இது கிளியராகவே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் அந்த என்டையர் கண்ட்ரோலில் கேதர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸ் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன்ஸில் டவுட் வரும். ஏதோ ரெகுலேட்டிங் ஆக்ட் இல்லைனா பிட்ஸ் இந்தியா ஆக்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. அந்த டைமில் தான் முதல் முறையாக இந்த விஷயங்களை கொண்டு வராங்க. மிலிட்ரி, ரெவன்யூ அஃபேர்ஸ், சிவில் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது கொண்டு வராங்க. அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதெல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் பார்த்துக்கிறதுக்கு. அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கமர்ஷியல் அஃபேர்ஸ் பார்த்துக்கிறதுக்கு. இந்த மாதிரியான ஒரு டபுள் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மேட்ச் தி ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எப்படியுமே உங்களுக்கு ஒரு மேட்ச் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எந்த விஷயம் கிளியராக தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் லாக் பண்ணுங்கள். அந்த கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸோட மேட்ச் பண்ணி பாருங்கள்.
அதுலேயே உங்களுக்கு ரைட் ஆன்சர்ஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் ஈஸியாகவே ஆன்சர் வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் 1ல் வந்து ஆட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே லிஸ்ட் 2ல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அவங்கள மேட்ச் பண்ணி பார்த்தா போதும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா at 1935. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் 2 பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ஃப்ரம் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு தி பிரிட்டிஷ் க்ரௌன். ஸோ ஈஸியாகவே தெரியும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு மாறினது குயின் ப்ரொக்ளமேஷன் ஆக்ட் தான் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே ஆப்ஷன் டிக்கு வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் டி அப்படின்றது 1 அப்படின்றது. ஸோ இங்கே கீழே ஆப்ஷன்ஸ் கோடு பாருங்கள். கோடு வந்து D1 இருக்கக்கூடியது, பியும் டி மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஏவும் சி வந்து வேறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து நிச்சயமாக பி இல்லைனா டியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 2 ஆப்ஷன் இப்போ எலிமினேட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தே எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் பாருங்கள். envisage dominion status to India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம எதோடையும் மேட்ச் பண்ண முடியாது, அதனால் அதை நம்ம விட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன்னா 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் கொண்டு வந்தது. ஸோ நமக்கு இங்கே இல்லை. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ப்ராவின்ஷியல் அட்டானமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். முதல் முறையாக ப்ராவின்ஷியல் அட்டானமி அப்படின்றது யாருக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டயார்கி ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நமக்கு அந்த ஸ்ட்ரிங்கில் அபாலிஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் அட்டானமி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1935 ஆக்டோட தான் மேட்ச் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது அகெயின் உங்களுக்கு சேமாக தான் இருக்குது. ஏ பொறுத்த வரைக்கும் 3 and 3 சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிசைடிங் ஃபேக்டர் வந்து பியும் சியும் கண்டுபிடிக்கிறது தான் இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டயார்கி இன் தி ப்ராவின்சஸ். ஸோ எல்லாருக்குமே கிளியராக தெரியும் இல்லையா, டயார்கி ப்ராவின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது 1919 சொல்லிட்டு. ஸோ சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 4. ஸோ அது சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருச்சு ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்னொரு ஆப்ஷன் பார்க்கவே இல்லை. பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்ஷன் பி தான் சரியான பதில் தெரிஞ்சிருச்சு. 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டுமே நீங்கள் இந்த ஆன்சரை கெஸ் பண்ண முடியும். 1858 தெரிஞ்சிருந்தா பி அண்ட் டி சூஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் நமக்கு ஏயும் டியும் வந்து ஏ பொறுத்த வரைக்கும் 3ன்றது காமனாகவே கொடுத்துருக்காங்க. பி அண்ட் சி மட்டும் தான் செக் பண்ண போகிறீங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாலும் உங்களால் ஆன்சர் வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி 3541 அப்படின்றத கரெக்டான மேட்சாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ப்ராவின்ஷியல் அட்டானமி, இந்தியன் கவுன்சில் at 1909 பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா at 1919 பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டயார்கி இன் ப்ராவின்சஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா at 1858 பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ஃப்ரம் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு தி பிரிட்டிஷ் கிரவுன். ஸோ நமக்கு லெஃப்ட் அவுட் ஆப்ஷன் என்னென்னா என்விசஸ் டொமினியன் ஸ்டேட்டஸ் டு இந்தியா. அது வந்து நமக்கு 1947 கூட இல்லை. ஏன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாச்சு, டொமினியன் ஸ்டேட்டஸையும் தாண்டி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த பாயிண்ட் நமக்கு இங்கே வராது. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 6th one. Partially responsible government in the provinces were established under which one of the following acts அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா at 1919, 1935, இந்தியன் கவுன்சில் at 1909 அண்ட் 1892 அப்படின்ற 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்ஷியலி ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் சொல்லிட்டா கூட நமக்கு ஓரளவு கெஸ் பண்ணிடுவீங்க ப்ராவின்ஸில் எப்போ வந்துச்சுன்னு. ஆனால் பார்ஷியலி ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா at 1919. ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட் அட்டானமி நமக்கு 1935 தான் வருது ப்ராவின்சஸில். அதுக்கு முன்னாடி 1919 டயார்கி மூலியமாக நமக்கு 2 சப்ஜெக்ட்ஸ் கொண்டு வந்து பார்ஷியலாக ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல பார்ஷியலி ரெஸ்பான்சிபிள் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்படியே ஃபீச்சர்ஸில் பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே தெரியும். பார்ஷியலி ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க ப்ராவின்சஸில் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ அதை எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா at 1919. அடுத்தது 7th one. Initial idea of recruitment on merit principle can be traced to the அப்படின்னு கேட்குறாங்க. லீ கமிஷன், மெக்காலே கமிட்டி, இஸ்லிங்டன் கமிஷன், மேக்ஸ்வெல் கமிட்டி அப்படின்ற 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ முதல் முறையாக மெரிட் ஐடியாவில், அதாவது முன்னாடி பேட்ரோனேஜ் சிஸ்டம் அப்படின்னு இருந்துச்சு, அந்த பேட்ரோனேஜ் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணிவிட்டு மெரிட் சிஸ்டமில் இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கான வேக்கன்சியை ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எந்த கமிட்டி முன்மொழிஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கேள்விக்கான சரியான பதில்
ரொம்ப ஃபேமஸான கமிட்டி ஆப்ஷன் பி மெக்காலே கமிட்டி. மெக்காலே மினிட் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எஜுகேஷன் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மெக்காலே கமிட்டி தான் முதல் முறையாக மெரிட் பிரின்சிபலை கொண்டு வந்தது. ஸோ இனிஷியல் ஐடியா ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆன் மெரிட் பிரின்சிபல் கேன் பி ட்ரேஸ் டு தி மெக்காலே கமிட்டி. அடுத்தது 8th one. During the period of British rule in India, the rules made under which one of the following were known as devolution rules அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்துருந்தோம் devolution rules சம்மந்தமாக. ஸோ எந்த ஆக்டில் முதல் முறையாக இந்த விஷயம் வந்துச்சு அப்படின்றதான் கேள்வி. ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் 1919, இந்தியன் கவுன்சில் அட் 1909, இந்தியன் கவுன்சில் அட் 1892, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் 1935. ஸோ ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் 1919 அப்படின்றது தான். ஸோ டெவல்யூஷன் ரூல் பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக கொண்டு வந்தது மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 9th one. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பேர் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. ஸோ 4 பேர்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு பேர் மட்டும் தான் கரெக்டாக மேட்சாக இருக்கும். அது என்னன்றது இங்கே ஐடென்டிஃபை பண்ணணும். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட்? இந்தியன் கவுன்சில் அட் 1892 அது வந்து பிரின்சிபல் ஆஃப் எலெக்ஷனோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவுன்சில் அட் 1909 ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் 1919 ப்ராவின்ஷியல் அட்டானமி அதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் 1935 டயார்கி இன் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிசிடி எல்லாமே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றது தெரியுது. ஸோ ரைட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முதல் முறையாக எலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து இந்தியன் கவுன்சில் அட் 1892 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தான் இங்கே ரைட் பேர். பி பொறுத்த வரைக்கும் 1909 இந்தியன் கவுன்சில் அட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து எந்த விஷயத்துக்கு வரும்னா இங்கே ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அண்ட் டயார்கி இன் ஸ்டேட் இந்த ரெண்டுமே வந்து 1919 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அண்ட் டயார்கி இன் ஸ்டேட் அப்படின்றது ப்ராவின்ஷியல் அட்டானமி பொறுத்த வரைக்கும் 1935 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அந்த விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1919 என்ன கொண்டு வந்தாங்க, 1935 கம்ப்ளீட் அட்டானமி ப்ராவின்ஸில் கொண்டு வந்தாச்சு. பட் இங்கே வந்து 1919 கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்ஸுமே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இந்த கேள்விக்கான சரியான பதில். அடுத்தது 10th one. அசர்ஷன் அண்ட் ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான கேள்விகள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இண்டிவிஜுவலாக அசர்ஷன் அண்ட் ரீசன் கரெக்டானு கண்டுபிடிங்க. ஓகேங்களா, ஸோ தனிப்பட்ட முறையில் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா ரீசன் இருக்கு இல்லையா, அந்த ரீசனோட பிகாஸ் அப்படின்ற ஒரு வேர்டை ஆட் பண்ணி அசர்ஷனை ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா, அப்படி ரீட் பண்ணும்போது அது ஜஸ்டிஃபைங் மேனரில் இருந்தால் மட்டும்தான் A and R are individually right and R is the correct explanation of A அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ நிறைய பேருக்கு இந்த இடத்துல குழப்பம் இருக்கும். அதனால் இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பல நேரங்கள் என்னவாக இருக்குன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக கொடுத்துருவாங்க, ஆனால் ரீசன்ஸ் மட்டும் மேட்ச் ஆகாது. எப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். ரீசன் அப்படின்ற இடத்துல அசர்ஷன் இருக்கும், அசர்ஷன் அப்படின்ற இடத்துல ரீசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எப்போவுமே இண்டிவிஜுவலாக கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரீசன் பார்ட்டுக்கு போயிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இண்டிவிஜுவலாக கரெக்டுன்னு தெரிஞ்சிருந்தாலே நமக்கு ஏ அண்ட் பியில் தான் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ரீசனில் பிகாஸ் அப்படின்ற ஒரு வேர்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிங்கன்னா ரைட் ஆன்சர் கெஸ் பண்ண முடியும். இல்லை இண்டிவிஜுவலாக ரைட்டான்னு பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே சி இல்லை டி அந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து சூஸ் பண்ணிடலாம். அதனால் இந்த 2 ஸ்டெப் மட்டும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த கேள்வி பார்க்கலாம். அசர்ஷன் பொறுத்த வரைக்கும் நாட் விஸ்டாண்டிங் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ப்ராவின்ஷியல் அட்டானமி Government of India at 1935 retained control of the central government over the provinces in certain sphere அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ப்ராவின்ஷியல் அட்டானமி பொறுத்த வரைக்கும் 1935 தான் கொண்டு வந்தாங்கன்றது பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அசர்ஷன் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. செகண்ட் ரீசன் பாருங்கள். Governor was required to act in his own discretion in certain matters for he was to act without ministerial advice and under the control and directions of the Governor General அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல வந்து கவர்னர் தன்னிச்சையாக செயல்பட முடியும் அப்படின்னா மினிஸ்ட்ரியல் அட்வைஸ் வந்து கேட்டு நடக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே தன்னிச்சையாக அவர் முடிவெடுக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஏன்னா மினிஸ்ட்ரியல் அட்வைஸ் தேவைப்படாத இடத்துல நம்ம எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இண்டிவிஜுவலாக ரெண்டுமே ரைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீசன்ஸும் அசர்ஷனோட மேட்ச் பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ என்னென்னா கவர்னர் பிகாஸ் அப்படின்னு போட்டு ப்ராவின்ஷியல் அட்டானமி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ ப்ராவின்ஷியல் அட்டானமி நமக்கு கொடுத்ததுனால, ப்ராவின்சஸில் கம்ப்ளீட் அட்டானமி கொடுத்ததுனால தான் கவர்னருக்கு இந்த மாதிரியான ஒரு அதிகாரம் கிடச்சிருக்கு, டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு. இல்லைன்னா முன்னாடி உள்ள காலம் எப்படி இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வைஸ்ராயோடைய ஒப்புதல் கேட்டு தான் நடக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அட்டானமி கொடுத்ததுனால தான் இவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியுது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து பிகாஸ் ஆட் பண்ணும்போது ரைட் எக்ஸ்பிளனேஷனாக தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, இண்டிவிஜுவலி ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதுதான் இந்த கேள்விக்கான சரியான பதிலாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ நமக்கு எப்பயாவது தெரியாத நேரத்தில் அசர்ஷன் ரீசன் வந்து நமக்கு தெரியல, கரெக்டாக தப்பான்னு தெரியல அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நேரங்களில் மட்டும் நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாத நேரத்தில். நெகட்டிவ் மார்க்கிங் நான் கொடுத்து தான் இந்த குவிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரணுன்றதுக்காக. ஸோ அதனால் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாதப்போ மட்டும் இந்த ரிஸ்க் எடுங்க. இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச பதில் மட்டும் கொடுத்தாலே போதும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அன்னெசரியாக நம்ம நிறைய சம்ஸ் கொடுக்கும் போது நெகட்டிவ் மார்க்கிங்கில் நமக்கு லூஸ் பண்ணிடுவோம். அதனால் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாத டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கும் போது உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன் தான் அசர்ஷன் ரீசனில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைன், நம்ம 11th கொஸ்டின் பார்க்கலாம். In the federation established by the Act of 1935, restorative powers were given to the அப்படின்னு கேட்குறாங்க. ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர், ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர், கவர்னர் ஜெனரல், ப்ராவின்ஷியல் கவர்னர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு பார்க்கலாம். ஃபெடரேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் பை தி 1935 ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ரெஸ்டரி பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ இது யார்கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு கிளியராகவே தெரியும், வைஸ்ராய் தான் ரெஸ்டரி பவர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். ஏன்னா 1935 டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபெடரேஷன் லிஸ்ட், ஃபெடரல் லிஸ்ட், ப்ராவின்ஷியல் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெஸ்டரி பவர்ஸ் எல்லாமே வைஸ்ராய் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வைஸ்ராய் அப்படின்றது எங்கேயுமே இல்லை. கவர்னர் ஜெனரல் அப்படின்றது மோரலஸ் ஈக்குவல் டு வைஸ்ராய், அந்த போஸ்ட்டுக்கு ஈக்குவலான நேம் தான். அதனால் நீங்கள் கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். வைஸ்ராய் இருந்துச்சுன்னா அது சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்காததுனால நீங்கள் ஆப்ஷன் சி கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர், ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ப்ராவின்ஷியல் கவர்னர் யாரும் வர மாட்டாங்க. ரெஸ்டரி பவரை பொறுத்த வரைக்கும் வைஸ்ராய் கிட்ட தான் இருக்கும். அதனால் ஆப்ஷன் சி கவர்னர் ஜெனரல் வில் பி தி ரைட் ஆன்சர். 12th ஒன். ஸோ அகெயின் ஒரு மேட்சி ஃபாலோயிங் மாதிரி இருக்குது. இங்கேயும் வந்து லிஸ்ட் 1ல் ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே லிஸ்ட் 2ல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்கலாம், லிஸ்ட் 2 ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம். இதில் எது உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து டயார்கி இன் ப்ராவின்சஸ் அப்படின்றது தான். ஏன்னா நிறைய டைம் நம்ம அதை பார்த்துருக்கோம், டயார்கி இன் ப்ராவின்சஸ். ஸோ அதை எடுத்து பாருங்கள். 1919 அப்படின்றது தெரியுமா? ஸோ அந்த விஷயங்கள் பார்க்கும்போது ஈஸியாக உங்களால் வந்து ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களோட எது மேட்ச் ஆகும் அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ ஈஸியாக உங்களால் கெஸ் பண்ண முடியும். 1909 தான் மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ். இந்த 2 4 and 5 நீங்கள் மேட்ச் பண்ணிட்டாலே ரைட் ஆன்சர்ஸ் கெஸ் பண்ண முடியும். ஸோ சி பொறுத்த வரைக்கும் 5, சி வந்து 5 அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா எதர் பியாக இருக்கணும் சியாக இருக்கணும், ரைட் ஆன்சர். அடுத்தது டி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 வந்து டயார்கின் ப்ராவின்சஸ் 4 அப்படின்னு தெரியும். ஸோ 4 எடுத்து சூஸ் பண்ணிங்கன்னா பி தான் ரைட் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் பார்க்கவே இல்லை. நமக்கு தெரிஞ்ச 2 ஆப்ஷன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிறத மேட்ச் பண்ணோம். அப்படி மேட்ச் பண்ணும்போது ஈஸியாகவே நமக்கு ஆப்ஷன் பி தான் சரியான பதிலாக இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858 வந்து 2 அப்படின்னு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா கரெக்டு தானே, அந்த டைம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861, பிகினிங் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் டெவல்யூஷன் அப்படின்றது. ஸோ இது ரெண்டுமே மேட்சாக இருக்குது. நமக்கு சிஎன்டி இப்போ தான் பார்த்துருக்கோம், அதனால் நீங்கள் ஈஸியாகவே மேட்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் மேட்சி ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் குவிக்காக ஆன்சர் பண்ணணுன்னா நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவோ அதை ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணிவிட்டு கீழே கோடு பாருங்கள். அந்த கோடில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு கெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ 13th ஒன் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வாஸ் பேஸ்ட் அப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்றது கேள்வி. மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ், மாண்டெகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம், ராம்சே மெக்டொனால்ட் அவார்ட், நேரு ரிப்போர்ட் அப்படின்ற 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேள்வி சால்வ் பண்ணும்போது நீங்கள்
chronological order அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 1919ல நடந்த ஈவெண்ட், அப்படி இல்லைன்னா 1919க்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட் இமிடியேட்டாக நடந்திருக்கும் இல்லையா அந்த டைமில், அது வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். அதோடைய வெளிப்பாடாக தான் இந்த ஆக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 திங்ஸ் இருக்கு இல்லையா, மார்லி மின்டோ, மாண்டெகு, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் அதோட இயர்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் என்னென்று தெரிஞ்சிடும். ஸோ ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மாண்டெகு செம்ஸ்ஃபோர்ட் ரிப்போர்ட் அப்படின்றது. ஸோ 1919 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும், அதோடைய அனதர் நேம் வந்து மாண்டெகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படின்றது. அதை பேஸ் பண்ணி இந்த பதில் இல்லை. ஓகேங்களா, நிறைய பேர் அப்படி நினைப்பீங்க, அதை பேஸ் பண்ணி இல்லை. ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி 1917ல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. மாண்டெகு டிக்ளரேஷன் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேமில் வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919. ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கும். மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் எல்லாருக்கும் தெரியும் 1909, ஸோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ராம்சே மெக்டொனால்ட் அவார்டு அப்படின்றது 1932ல், ஸோ இதுக்கு அப்புறமா நடந்த ஈவெண்ட். நேரு ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 1928ல், ஸோ அதுவும் மேட்ச் ஆகாது. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸுமே வந்து 3 ஆப்ஷன்ஸும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் தி ஆப்ஷன் பி, மாண்டெகு செம்ஸ்ஃபோர்ட் ரிப்போர்ட். 14th one பார்க்கலாம். Under which one of the following acts was the communal electorate system introduced by the British in India for the first time? முதல் முறையாக கம்யூனல் எலக்ட்ரேட் சிஸ்டம் அப்படின்றது இந்தியாவில் எந்த டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றதான் கேள்வி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் ரைட் ஆன்சர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். கம்யூனல் எலக்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே பார்த்துருக்கோம், முதல் முறையாக முஸ்லீம்ஸ்க்கு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909ல் தான் முதல் முறையாக இந்த கம்யூனல் எலக்ட்ரேட் சிஸ்டம் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக முதல் முறையாக முஸ்லீம்ஸ்க்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, 15th one பார்ப்போம். வாட் வேர் தி salient features ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ abolition of Council of India, diarchy at the center, abolition of diarchy in the state, establishment of federal court அப்படின்ற 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். வாட் வேர் தி salient features ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்து மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4 will be the right choice. ஸோ abolition of Council of India அப்படின்றதும் 1935 தான். டேரெக்டாகவே நம்ம ஃபீச்சர்ஸில் பார்த்துருக்கோம். டயார்கி அட் சென்டரும் கரெக்டு தான். நம்மளுடைய ப்ராவின்ஸில் அபாலிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காது. அடுத்தது அபாலிஷ் ஆஃப் டயார்கி இன் தி ஸ்டேட், அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெட்ரல் கோர்ட், அதுவும் கரெக்டு தான். ஸோ 4 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸுமே ரிலேட்டட் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. அதனால் ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். 16th one, மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது லிஸ்ட்டு 1ல் வந்து ஃபீச்சர்ஸும் லிஸ்ட்டு 2ல் வந்து ஆட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபெட்ரல் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது எதுலன்னு பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்து இருக்கிறதுலே எது ரொம்ப ஈஸியோ அதை சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். டயார்கி இன் ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட், ஸோ எல்லாருக்கும் தெரியும், அகைன் அண்ட் அகைன் நம்ம பார்த்துட்ருக்கோம் டயார்கி சம்மந்தமாக 1919 அப்படின்றது. ஸோ பி வந்து 4ஓட மேட்ச் பண்ணி பாருங்கள். பி 4ஓட மேட்ச் பண்ணிங்கன்னா பிசி இந்த 2 தான் உங்களுக்கு ரைட் ஆன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயார்கி இன் ப்ராவின்ஷியல் பார்த்துட்டோம். அடுத்தது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸில் கொண்டு வந்தது. ஸோ சி வந்து 1ஓட கனெக்ட் பண்ணி பாருங்கள், அங்கேயும் சேம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு சாய்ஸே இல்லை, நீங்கள் ஏ இல்லை டி வந்து எதுன்றது பார்த்து தான் ஆன்சர் கெஸ் பண்ண முடியும். ஸோ ஃபெட்ரல் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 கொண்டு வந்தாங்க. முதல் முறையாக ப்ராவின்ஸ்க்கு கம்ப்ளீட் அட்டானமி கொடுத்து இந்த ஃபெட்ரல் ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது 1935 தான். ஸோ அதனால் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 3. ஸோ ஏ வந்து 3ஓட மேட்ச் பண்ணிங்கன்னா பி தான் ரைட் ஆன்சராக இருக்க முடியும். 3, 4, 1, 2 will be the right answer. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ரிஜிட் சென்ட்ரலைசேஷன் அப்படின்றது, அது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ரிஜிட் சென்ட்ரலைசேஷன் இருக்கு இல்லையா, இது நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை பார்த்துருக்கோம், இந்தியன் கவுன்சில் ஆக்டில் பார்த்துருக்கோம். சென்ட்ரலைசேஷனை ரொம்ப தீவிரமாக கொண்டு வந்தது அந்த ஆக்டில் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அது மேட்ச் பண்ணிக்கோங்க, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 3, 4, 1, 2 will be the right answer.
அடுத்தது 17th கொஸ்டின் பார்க்கலாம். Who among the following was the finance minister of India in the interim government during 1946 to 1947 அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம லாஸ்ட்டாக அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் பார்த்தது இன்டரிம் கவர்மெண்ட்டோடைய போர்ட்ஃபோலியோஸ் தான் பார்த்துருந்தோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேபினெட்டோடைய போர்ட்ஃபோலியோஸும் பார்த்துருக்கோம். இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்த இன்டரிம் கவர்மெண்ட் தான் கேட்குறாங்க. 1946 செப்டம்பர் 2 கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதுதான் கேட்குறாங்க. ஸோ ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, லியாக்கத் அலி கான் அப்படின்றவர் தான். ஸோ ஆர்கே சண்முகம் ஷெட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கேபினெட்டில் வருவாங்க. வேறஸ் இன்டரிம் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் லியாக்கத் அலி கான் தான். ஸோ ஒவ்வொரு துறைகள் எஜுகேஷன், லா, லேபர், டிஃபென்ஸ் இது எல்லாமே இன்டரிம் கவர்மெண்ட் யார்கிட்ட இருந்துச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் கேபினெட்டில் யார்கிட்ட இருந்தது, இது ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. 18th one, which one of the following acts led the foundation of the British administration in India? முதல் முறையாக பிரிட்டிஷோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் லே பண்ண இம்பார்ட்டன்ட் ஆக்ட் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம், இம்பார்ட்டன்ட், ஃபவுண்டேஷன் இந்த வேர்ட்லாம் இருக்கு இல்லையா, இதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் கெஸ் பண்ண முடியும். ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஏன்னா முதல் முறையாக சட்டம், அது வரைக்குமே இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் ஆக்ட்லாம் எதுவுமே கொண்டு வந்ததில்லை. முதல் முறையாக 1773 தான் கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ரெகுலேட் பண்ணுறதுக்காக ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வராங்க. ஸோ அதுதான் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் போகிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அதனால் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. 19th கொஸ்டின், அகெயின் மேட்ச் தி ஃபாலோயிங் வந்திருக்கு. ப்ரொவிஷன்ஸ் வந்து லிஸ்ட் 1லையும் லிஸ்ட் 2ல் வந்து ஆட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டே அகெயின் பார்ப்போம். டயார்கி இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, பி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்ததுமே நம்ம என்ன பண்ணிடலாம், 1919ஓட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பி பொறுத்த வரைக்கும் 3 அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு பி இல்லைன்னா சி தான் ரைட் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, சி பொறுத்த வரைக்கும் அகெயின் 4 and 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுங்கள், எதர் ஏ இல்லைன்னா டி வந்து சால்வ் பண்ணுங்கள். டி பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு பிரிட்டிஷ் கிரவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நமக்கு பி அண்ட் சியில் பொறுத்த வரைக்கும் சியில் தான் டி ஆப்ஷன் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1342. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நம்ம மேட்ச் பண்ணணும். ஏ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்னே கொடுத்துருக்காங்க. டெசிக்னேஷன் ஆஃப் தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஆக்ட்ஸ் அஸ் அ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் கவர்மெண்ட் அஸ் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது இருக்குது. ஸோ இது வந்து சார்ட்டர் ஆக்ட் 1833 கொண்டு வந்தது. ஸோ அதனால் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 1. 1342 will be the right answer. 20th one, who among the following was the first law minister of India அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து இன்டரிம் கவர்மெண்ட்டாக இல்லை கேபினெட்டாக நம்ம கொடுக்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கேபினெட் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு கணக்குது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் கேபினெட் வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் கேபினெட், ஃபர்ஸ்ட் கேபினெட் ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அந்த போர்ட்ஃபோலியோஸே நீங்கள் மேட்ச் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுங்க. இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஜவஹர்லால் நேரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், டாக்டர் B.R. அம்பேத்கர் அண்ட் டி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட் ஆன்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, B.R. அம்பேத்கர். இதுவே இன்டரிம் கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஜோகிந்தர்நாத் மண்டால் அப்படின்ற பர்சன் வந்து லா மினிஸ்டராக வருவாங்க. அடுத்த கேள்வி 21st கொஸ்டின் பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு தி பீரியட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கேபினெட் மிஷன், ஹண்டர் கமிஷன், சாட்லர் கமிஷன் அண்ட் சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்த ஒரு கமிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் தான். ஸோ அதனால் ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு சொன்னது வந்து சைமன் கமிஷன் தான் சொல்லியிருந்தாங்க. இல்லைனா ஒயிட் மேன் கமிஷன் அப்படின்னு கூட நேம் பண்ணியிருந்தாங்க. எப்படி கேட்டாலுமே சைமன் கமிஷன் தான் ரைட் ஆன்சர். 22nd கொஸ்டின் பார்க்கலாம். டூரிங் தி பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி அப்பாயிண்டட் அஸ் லா மெம்பர் ஆஃப் தி கவர்னர் ஜெனரல்ஸ் கவுன்சில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல் முறையாக லா மெம்பராக எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஒரு இந்தியனை நியமித்தது யார்? ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ராஜா கிஷோரி லால் கோஸ்வாமி, மோத்திலால் நேரு, சத்யேந்திர சின்ஹா, தேஜ் பகதூர் சப்ரு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சத்யேந்திரநாத் சின்ஹா அப்படின்ற பர்சன் தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஒரு மெம்பரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் லா மெம்பராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க.
ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அது. அடுத்தது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா வாஸ் செட் அப் அண்டர் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உருவாக்குனதுக்கு பின்னாடி எந்த பிளான் இருந்துச்சு அப்படின்றது. கிரிப்ஸ் மிஷன் 1942, கேபினெட் மிஷன் 1946, சைமன் கமிஷன் 1927. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, கேபினெட் மிஷன் 1946. ஏன்னா அந்த பிளான் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, போத் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அதாவது போத் ஐஎன்சி அண்ட் முஸ்லீம் லீக். அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, கேபினெட் மிஷன் 1946. 24th question. The all-important drafting committee had two distinguished jurists and lawyers along with the chairman Dr. B.R. Ambedkar. தேவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்த மிக முக்கியமான 2 லாயர்ஸ் யார் அப்படின்றதான் கேள்வி. ஸோ நமக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் டிராஃப்டிங் கமிட்டியிலுடைய மெம்பர்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் ஆப்ஷன் சி மட்டும்தான் நமக்கு மெம்பர்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அலாதி கிருஷ்ணசுவாமி ஐயர் அண்ட் கேஎம் முன்ஷி இவங்க 2 பேருமே டிராஃப்டிங் கமிட்டியில் இருப்பாங்க. வரஸ் பிஎன் ராவ் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக தான் இருந்தார். ஓகேங்களா, அதனால் அந்த பிஎன் ராவ் வரமாட்டாங்க. அலாதி கிருஷ்ணசுவாமி ஐயர் அண்ட் கேஎம் முன்ஷி தான் டிராஃப்டிங் கமிட்டியோடைய மெம்பராக இருந்தது. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி. அண்ட் 25th question பார்க்கலாம். Which of the following political parties had contested election held under the government of India at 1919? யாரெல்லாம் அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸ்வராஜ் பார்ட்டி, முஸ்லீம் லீக், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் 1919 எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணது யார் அப்படின்றது தான். ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1 and 2. ஸோ ஏன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வராஜ் பார்ட்டி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்வராஜ் பார்ட்டின்ற தனியாக ஒரு பார்ட்டி இல்லை, அது வித்தின் தி காங்கிரஸ், வித்தின் ஐஎன்சி ஒரு தனியாக ஒரு பார்ட்டியை வந்து உருவாக்கியிருந்தாங்க ஆஃப்டர் தி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ அதில் வந்து ப்ரோ சேஞ்சஸ், நோ சேஞ்சஸ் 2 குரூப்பாக ஐஎன்சியில் ஸ்ப்ளிட்டாக இருந்தாங்க. அதில் வந்து ப்ரோ சேஞ்சஸ் யாரெல்லாம் இருக்காங்க, மாற்றம் வேணும், காந்திஜியோட வழியில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினச்ச பர்சன்ஸ் எல்லாருமே ஸ்வராஜ் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பார்ட்டி தான் ஐஎன்சி சார்பாக எலெக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஐஎன்சி மொத்தமாலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ அதனால் 3 ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. 1 and 2 will be the right answer. Swaraj Party and Muslim League participated in the election in Government of India at 1919. ஸோ 25 கொஸ்டின்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், அதை நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் ஏன் நெகட்டிவ் மார்க்கிங் கொடுத்துருக்கேன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸில் அப்ரோச் பண்ணும்போது, யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி அப்ரோச் பண்ணும்போது அந்த ஆன்சர் ஸ்கில்ஸ் வரும். அதான் எனக்கு தெரியுதா தெரியலையா, தெரிஞ்ச பதில் மட்டும் நான் கொடுத்தா நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணும்போது நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் இங்கேயே அனலைஸ் பண்ணால் தான் அங்கே உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்களை நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷோராக எது தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். தெரியாத கொஸ்டின்ஸில் நீங்கள் கை வைக்காதீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு 50-50 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அங்கே நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். பட் தெரியவே இல்லை, எனக்கு சுத்தமாக இந்த கொஸ்டின் பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்னு இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் டச் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் தப்பாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஃப்ளூக்லலாம் ஆன்சர் பண்ணிங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து வேலைக்கே ஆகாது. அதனால அந்த விஷயங்கள் பண்ணாதீங்க. 100% அண்ட் 50% இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி எனக்கு ஐடியா இல்லாத ஒரு கொஸ்டினாக இருந்துச்சுன்னா நீங்கள் டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் 25 கொஸ்டின்ஸ் நீங்கள் இப்போ அட்டென்ட் பண்ணிட்டீங்க. அதில் உங்களுடைய ஸ்கோர்ஸ் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் ரைட் ஆன்சர்ஸ் இன்டூ 3. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்ஸ் அப்படின்றது நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். அண்ட் 1/3 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்ன்றனால தான் 3 மார்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இல்லைனா 2 மார்க்ஸ் தான் ஆக்சுவலாக வரும். பட் உங்களோட கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக 3 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் ராங் ஆன்சர்ஸ் இன்டூ 1. இந்த ரெண்டுமே நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவுட் ஆஃப் 75 உங்களுடைய ஸ்கோர் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா இது வரைக்கும் ஸ்கோர்ஸ் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு மாடல் கால்குலேஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரைட் ஆன்சர்ஸ் 25 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் 20 வந்து ரைட் ஆன்சராக இருக்குது, ராங் ஆன்சர்ஸ் 3 இருக்குது. 2 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சரே பண்ணலை, தெரியலன்றனால நான் ஆன்சர் பண்ணலை. டோட்டலாக 23 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதில் 20 ரைட், 3 ராங். இப்போ இருக்கும்போது உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோவா இருக்கும்னா 20 × 3 பண்ணிங்கன்னா 60 கிடைக்கும்.
அண்ட் 3 into 1 ராங் ஆன்சர்ஸோடைய வேல்யூ வந்து 1 இல்லையா, 3 into 1 3. ஸோ ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 57 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 75 57 மார்க்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்கோர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ரேங்கிங் என்னன்றதை பார்க்கணும், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும் அடுத்தடுத்த குவிஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அட்டென்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் நல்லா ஃபர்மாக இருக்கிறதுக்கும் இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 57 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதில் எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஐகான் இருக்கு இல்லையா, அதில் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு மெடல், செகண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சில்வர், அண்ட் தேர்ட் வந்து பிரான்ஸ், அந்த லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் வேணும், நீங்கள் ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்திருக்கீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ்க்கு மேலே எடுக்கிறவங்க எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணலாம். எங்கெங்கே தப்பு பண்ணீங்களோ அதை மட்டும் சரி பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் 45 to 60 இந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கீங்க, பட் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ப்ரிப்ரேஷனுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. அண்டு தேர்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கிளாரிட்டியோட படிங்க அப்படின்ற விஷயங்களை தான் சில்வர் பிரான்ஸ் ஐகான் இண்டிகேட் பண்ணுறது. லெஸ் தென் 30 மார்க்ஸ் அப்படின்னா நீங்கள் இன்னும் சீரியஸ் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மார்க்கிங் இந்த ரேங்கிங் எல்லாமே கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ரேங்கிங் என்னன்றதை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியும், ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, உங்களுடைய மெடல் என்ன அப்படின்றதும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த விஷயம் வந்து நம்மளை மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்ற சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இருந்து. அண்ட் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.